ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பாவக்காய் சேர்க்கணும். நான் 100 கிராம் பாவக்காயை கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ஓரளவுக்கு தடிமனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாவக்காயை இதில் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி எடுத்து குழம்பு பண்ணோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்ச நேரம் இது வதங்கட்டும். இப்போது இது 3 நிமிஷமாக நல்லா வதங்கிடுச்சு. இந்த பாவக்காயை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். அதே பேன்லேயே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, இதெல்லாம் நல்லா பொரியணும். இது கூட 4 பூண்டை வந்து நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு லேசாக வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நான் வந்து 2 தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்த உடனேயே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா தக்காளி மசிஞ்சு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இப்போ இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த பொடியெல்லாம் வந்து கருகிராமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதை இதில் சேர்த்துட்டு இந்த பாவக்காய் அந்த மசாலாவோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டணும். அடுத்து புளி கரைசல் சேர்க்கணும். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இது ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுலாம். இந்த அளவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பாவக்காய் வேகிற டயத்துக்குள்ளே நம்ம குழம்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் இருக்கட்டும். இடையில மட்டும் திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய்லாம் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் வேகணும். அதனால் திறந்து வச்சுட்டு இதுக்கு மேலே மூடாமல் திறந்து வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ பாவக்காய் நல்லாவே வெந்துருச்சு. எண்ணெயும் மேலே தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் சேர்க்காமையும் இந்த குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் விழுதை வந்து இதில் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது கொதிக்கட்டும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சுவையான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.